வணக்கம். ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில் செய்திகள். தமிழ் பாரம்பரிய பாத சிகிச்சை சான்றிதழ் பயிற்சி வகுப்பு ஆரம்பமாகிறது. நவீன காலமாக பயன்பட்டு வரும் பாத அழுத்த சிகிச்சை அழகான ஆங்கில வார்த்தையில் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி என்ற வார்த்தையில் தமிழர்களை பிரமிப்பாக்கி வருகிறது. இந்த கலைக்கு சொந்தமான தமிழர்கள் அந்நிய நாட்டு போதனையில் மயங்கி அதிக கட்டணம் கொடுத்து தான் கற்று அதை பிறருக்கு அதிக கட்டணத்தோடு கற்றுக் கொடுத்து வரும் அவல நிலை நடந்து வருகிறது. மேலும் இந்த மேல்நாட்டு முறையில் நோயாளிகளுக்கு பாத அழுத்த சிகிச்சை என்ற பெயரில் சிலர் பாதத்தை கடுமையான அழுத்தம் கொடுத்து அழுத்தி நோயாளியை கதற விடுகின்றனர். இந்த அழுத்த முறையின் பக்க விளைவுகள் உண்டா இல்லையா என்பது முக்கியமான ஆய்வாக உள்ளது. தெரிந்தோ தெரியாமலோ அமிலத்தன்மையை உற்பத்தி செய்யும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட கால் அடிப்பாகத்தில் ஒரு பகுதியை முட்டி வலிக்காக அழுத்தம் கொடுக்கும் பொழுது அமிலத்தன்மை அதிகமாக சுரந்தால் உடல் உள் உறுப்புகள் பாதிக்கப்படுமா இல்லையா என்பது ஆய்வுக்கான செயல்முறையாகும். மேலும் சில நாட்களிலேயே அந்த பிரச்சனை ஏன் திரும்ப வருகிறது என்ற கேள்வியை நம்முள் நாமே கேட்க வேண்டும். எனவே இந்த பாத அழுத்த சிகிச்சையின் வரலாற்றை நாம் தமிழ் பாரம்பரிய வைத்திய முறைகளில் தேடுவதே நமக்கான வெற்றியாக உள்ளது. சித்த பெருமக்களின் நூல்களின் ஆதாரங்களின் வாயிலாக ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில் கண்டறிந்த உண்மைகள் பாட வகுப்புகளாக தரப்பட உள்ளது. மனிதனின் உயிராற்றல் நாழிகை என்ற கணக்கீட்டில் சூரியன் சந்திரன் என்ற இருபெரும் சக்திகளாக உடலில் வலது இடது என்ற பாகங்களில் பாம்பு நெளிவதை போன்ற சுழற்சியில் தலையிலிருந்து கால்பகுதி வரை சுழன்று செல்கின்றது. இந்த சுழற்சி நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம் என்ற கால கணக்கீடு அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகின்றது. பூமியில் அமாவாசை, பௌர்ணமி என்ற இருவகையான பூகோள மாற்றத்தை மையமாக வைத்து மனித உடலின் இரத்த ஓட்ட செயல்பாடுகள் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த தீர்மானமானது ஒரு நாளின் 24 மணி நேரத்தில் எந்த நிமிடத்தில் கால்பகுதியில் உயிராற்றல் சுழற்சி நடக்கின்றது, எந்த நிமிடத்தில் எந்த பகுதிக்கு அழுத்தம் தர வேண்டும், இலக்கம் தர வேண்டும், எந்த மூலிகையை அரைத்து பூசுவதால் கால்பகுதி மூலம் பிராணசக்தியை உடலுக்குள் புகுத்த முடியும், ஏவல், பில்லி, சூனியம் என்ற எதிர்மறை சக்திகளை எந்த மூலிகையின் மூலம் கால்பகுதியிலிருந்து வெளியேற்ற முடியும் என்ற வழிமுறைகள் மறைக்கப்பட்ட உண்மைகளாக உள்ளது. வெறும் பாதத்தை குச்சிகளாலும் விரல்களாலும் அழுத்தம் கொடுக்கும் சாதாரண பாத அழுத்த சிகிச்சை என்ற நவீன கால சிகிச்சைக்கு மேல் ஒரு மனிதனின் பாதத்தில் உள்ள பிராண சக்தியை எப்படி உயிராற்றலாக மாற்றி நோய்களுக்கான நிரந்தர தீர்வை பெறுவது என்ற கலையை நாம் முழுமையாக தமிழ் பாரம்பரிய முறையில் கற்கப் போகின்றோம். இந்த சூட்சம வழிமுறைகளை 3 மாத கால சான்றிதழ் வகுப்புகளாக கற்ற அந்த கலையை சட்ட ரீதியாக விளம்பர போட்டு வைத்தியசாலையாக வைத்து குறைந்த நியாயமான கட்டணம் பெற்று மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் தகுதி பெற தொடர்பு கொள்ளுங்கள். ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில்.